இப்போ ரீசெண்டா ப்ளே அப்படின்ற கம்பெனில இருந்து PLAYGO T44 அப்படின்ற இந்த ட்ரூலி வயர்லெஸ் ஸ்டீரியோ வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதான் இந்த TWS ஓட ரிவ்யூ தான் இந்த வீடியோல நான் பார்க்க போறோம். இந்த இயர்ஃபோன் பத்தி சொல்லணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி லான்ச் ஆன RealMe Buds Air Neo, Redmi Buds இதெல்லாம் கம்பேர் பண்றப்ப ஃபீச்சர்ஸ்லாம் வேற மாதிரி கொடுத்துருக்கோம். அண்ட் பிரைஸும் நல்ல காம்படிட்டிவான பிரைசிங் கொடுத்துருக்கோன்றாங்க. அது எல்லாத்தையுமே இந்த வீடியோல பார்க்கலாம். அது கூடவே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க 3 பேருக்கு இந்த இயர்ஃபோனை நான் கிவ் அவே பண்ண போறேன். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் ஏதுன்றதெல்லாம் இந்த வீடியோ சொல்றேன். ஸோ இந்த வீடியோ மட்டும் ஃபுல்லா பாருங்க. இந்த கம்பெனி பத்தி சொல்லணும் அப்படின்னா இது இயர்ஃபோனுக்கு ஒரு நல்ல ஃபேமான ஒரு கம்பெனி தான். இப்போ ட்ரூலி வயர்லெஸ் இயர்ஃபோனை இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு ரிவ்யூக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி சென்ட் பண்ணாங்க. ஸோ இது ஒரு 10 நாள் நான் யூஸ் பண்ண வர என்னோட ஃபீட்பேக் சொல்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ்க்குள்ள என்ன இருந்துச்சு அப்படின்றத அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன். இதான் ரீட்டைல் யூனிட் வர பாக்ஸ். முன்னாடி ப்ளே அப்படின்னு போட்டு இந்த இயர்ஃபோனோட பிக்சர் போட்டிருக்காங்க. பின்னாடி இந்த இயர்ஃபோனோட சில கீ ஃபீச்சர்ஸ் போட்டிருக்காங்க. இது உள்ளர பார்த்தோம் அப்படின்னா இந்த இயர்ஃபோனுக்கான கேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ட்ரூலி வயர்லெஸ் இயர்ஃபோன் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ் கடியில் பார்த்தோம் அப்படின்னா இது சார்ஜ் பண்றதுக்கு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. ஆமா இதை டைப் சில தான் சார்ஜ் பண்ண முடியும். ஸோ ஓரளவு பெட்டரான ஆப்ஷன் தான். நம்மளுக்கு ஈஸியாக எங்கே போனாலும் கிடைக்கும் இன்னைக்கு நிலைமைக்கு. அண்ட் ஆல்சோ இந்த TWS எப்படி யூஸ் பண்றது, இதோட வாரண்டி கார்டு, சில பேப்பர் ஒர்க்லாம் கொடுத்துருக்காங்க. அன்பாக்சிங் எப்பயும் போல தான், புதுசாக எதுவும் கிடையாது. இப்போ இந்த இயர்ஃபோன் பற்றி பார்க்கணும் அப்படின்னா அப்படி என்ன ரியல்மி ரெட்மியோட காம்படிட் பண்ற மாதிரி வித்தியாசமான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் இதில் EBEL அப்படின்ற ஒரு டிரைவர் யூஸ் பண்ணிருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ஹான்ஸ்டு பேஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா லவுட் வந்துருக்குமா நம்ம கேட்குற பாட்டில். நானும் பாட்டு கேட்டு பார்த்தேன், நல்ல லவுடாக கேட்குது, பேஸும் நல்ல தரமாக ஒழுகுது. ஏன்னா இங்கே 10 மில்லிமீட்டர் டிரைவர் கொடுத்துருக்காங்க. மிச்ச இயர்ஃபோன் ரெட்மி ரியல்மி எல்லாம் பாத்தீங்கன்னா 12, 13, 14 மில்லிமீட்டர் போயிடும். ஆனா இங்க 10 மில்லிமீட்டருக்கு சவுண்ட் குவாலிட்டி வேற லெவலா இருக்கு. நம்ம கேட்கிற அந்த பாட்டில் இருக்க அந்த பேஸையும் சவுண்டோட டீடைலிங்கும் நல்லா ஃபீல் பண்ண முடியும். சவுண்ட் குவாலிட்டி தரமா இருக்கு. மிச்ச இயர்ஃபோனை கம்பேர் பண்றப்ப கொஞ்சம் பெட்டராவே இருக்குமா தான் தோணுது. அதுக்கப்புறம் ஒரு TWSக்கு ரொம்ப முக்கியமானது பேட்டரி. மிச்ச இயர்ஃபோன்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் வரும். இங்க 4 மணி நேரம் பேட்டரி லைஃப் வருது. அண்ட் ஆல்சோ கேசிங்கோட ஓவரால் சேர்த்து பார்த்தோம்னா 20 மணி நேரம் பேட்டரி லைஃப் கொடுக்குறாங்க. ஓரளவு இந்த பிரைஸுக்கு ஓரளவு பெட்டராவே பண்ணிருக்காங்க. ஃபுல் சார்ஜ் ஆக பாத்தீங்கன்னா இயர்ஃபோன் சார்ஜ் ஆக ஒரு 1 hour ஆகுது. இந்த கேஸ் சார்ஜ் ஆக 2 மணி நேரம் ஆகுது. 2 மணி நேரம் சார்ஜ் போட்டோம் அப்படின்னா ஓவரால் 20 மணி நேரம்ன்றது நல்ல பேட்டரி லைஃப் தான். அடுத்து சவுண்ட் குவாலிட்டி பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் கால் குவாலிட்டி HD கால் குவாலிட்டி இருக்கும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நானும் பேசி பார்த்தேன். நான் பேசுறதும் சரி, அவங்க பேசுறதும் நல்ல கிளியரா லவுடா கேக்குது. கால் குவாலிட்டியில எந்த இஷ்யூவும் கிடையாது. அண்ட் ஆல்சோ இதுல நாய்ஸ் கேன்சலேஷன், எக்கோ கேன்சலேஷன்லாம் இருக்கு. நீங்க கூட்டத்தில் பேசினாலும் கூட்டத்தில் பாட்டு கேட்டாலும் நல்ல உங்களால அந்த மியூசிக்கையும் அந்த கால் குவாலிட்டியும் ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னாங்க. இன்னைக்கு நிலைமைக்கு கூட்டத்துக்குள்ள நம்மளால போக முடியாது. நார்மலா நான் யூஸ் பண்ண வர கால் குவாலிட்டியும் சரி, மியூசிக்லயும் எந்த இஷ்யூவும் கிடையாது. தென் ஒவ்வொரு TWS வீடியோ போடுறப்பையும் ஒரு டவுட் வந்து காமனா வரும். ப்ரோ இந்த காதுல ஃபிட்டிங் எப்படி இருக்கு, ரொம்ப வெயிட்டா இருக்குமா, ஃபீல் இருக்கா, நான் படுத்துட்டு யூஸ் பண்ண முடியுமா, இதெல்லாம் கேக்குறீங்க. இதோட வெயிட் பார்த்தோம்னா 3.5 கிராம்ஸ் தான். ஸோ காதுல வைக்கிற மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் காதுல இருக்கு அப்படின்றது ஃபீல் ஆகாது. ஸோ அண்ட் ஆல்சோ ஃபிட்டிங் பார்த்தோம் அப்படின்னா பார்த்தோன்னே ரொம்ப கேவலமா இருக்கு, கண்டிப்பா வந்து ஃபிட் ஆகாது அப்படின்னு ஃபிட்டிங் நான் நினைச்சேன். ஆனா அதுக்கு எதிர்மாறாதான் இருந்துச்சு. ஏன்னா நான் ஒர்க் அவுட் பண்றப்ப, ரன்னிங் பண்றப்ப, ஜாகிங் பண்றப்பலாம் நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா காது வந்து விழுகவே இல்லை. ஃபிட்டிங்கும் பக்காவா இருந்துச்சு. அண்ட் அது கூடவே இதுல Bluetooth 5 கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டி எல்லாமே நல்லா ஃபாஸ்டா தான் இருக்கு. அப் டு 10 மீட்டர்ஸ் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. கனெக்ட் பண்றது ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் நம்ம மொபைல்ல Bluetooth ஆன் பண்ணிட்டு இந்த இயர்ஃபோன் ஓபன் பண்ணோம் அப்படின்னா அதோட பேர் காமிக்கும். அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் கனெக்ட் பண்றப்ப மட்டும் தான் இப்படி கனெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம்லாம் ஜஸ்ட் ஓபன் பண்ணாலே போதும், ஆட்டோ கனெக்ட் ஆகிரும். ஸோ ஆட்டோ கனெக்ட் ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. இதுல முக்கியமா உங்களுக்கு ஒரே ஒரு வார்னிங் கொடுத்துக்கிறேன். இந்த கேஸை மட்டும் இன்கேஸ் வாங்குறீங்க அப்படின்னா தொலைச்சிடாதீங்க. இந்த கேஸ் போச்சு அப்படின்னா இந்த இயர்ஃபோனுக்கு சுவாகாதான். ஏன்னா இதுல தான் சார்ஜ் பண்ணணும், இதை தான் யூஸ் பண்ணணும், கேரி பண்ணி எடுத்துட்டு போறது எல்லாமே இருக்கு. அதனால இந்த கேஸை மட்டும் ரொம்ப பத்திரமா வச்சுக்கோங்க. தனியாகவும் வாங்க முடியாதுன்ட்டாங்க. ஆனால் அடுத்து இந்த TWS யூஸ் பண்ணி சில கேம் விளாண்டு பார்த்தேன். PUBG, Asphalt 9 இந்த மாதிரி கேம்லாம் விளாண்டு பார்த்தப்ப கண்டிப்பா அந்த லோ லேட்டன்சி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஆனால் அந்த மாதிரி எதுவும் ஃபீச்சர் கொடுக்கல. ஆனாலுமே அந்த ஆடியோ டிலே அப்படின்றது சுத்தமாக கிடையாது. ஆடியோ எல்லாமே பக்காவா நம்மளுக்கு ரிசீவ் ஆகுது. சொல்ல போனா கரெக்டா அக்யூரேட்டா அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனால் அடுத்து இதோட கெஸ்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மிச்ச இயர்ஃபோன்ல இருக்க அதே கெஸ்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் டபுள் டேப் பண்ணோம் அப்படின்னா சாங்கை ப்ளே பாஸ் பண்றது, கால் அட்டெண்ட் பண்றது, கட் பண்றதெல்லாம் பண்ணிக்கலாம். அடுத்த சாங் ஃபார்வர்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு சைடு லாங் பிரஸ் பண்ணோம், ப்ரீவியஸ் சாங் பண்ணோம் அப்படின்னா இன்னொரு சைடு வந்து லாங் பிரஸ் பண்ணணும். இந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து இந்த PLAYGO T44 ஓட பிரைசிங் வந்து ஃபைனலா பார்த்தோம்னா 2999 ரூபாய், கிட்டத்தட்ட 3000 ரூபாய் வந்து பண்ணிருக்காங்க. சோ இந்த 3000 ரூபாய்க்கு இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வர்த்தா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இதே பிரைஸ்ல இருக்க RealMe Buds Air Neo, Redmi Buds இதெல்லாம் கம்பேர் பண்றப்ப உண்மையிலேயே கொஞ்சம் சிறப்பா பண்ணிருக்குமா தான் தெரியுது. பெரிய பெரிய கம்பெனிலாம் நல்லா காம்படிட் பண்ற மாதிரி இந்த TWS வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. அந்த வகையில கொஞ்சம் சிறப்பா இருக்குமா தான் தெரியுது. இதான் என்னோட
உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதை வாங்காது உங்களோட இஷ்டம். அண்ட் கடைசியாக இன்னொரு விஷயம் என்னன்னா கிவ்அவே. 3 பேருக்கு இந்த இயர்ஃபோனை நான் கிவ்அவே பண்றேன்னா அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த TWSல உங்களுக்கு பிடிச்ச ஒரே ஒரு ஃபீச்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுல ரேண்டமா 3 பேர் சூஸ் பண்ணி இந்த TWS உங்களுக்கு நான் கிவ்அவே பண்ண போறேன். ஸோ ஒரே ஒரு கமெண்ட் தான் நான் கீழே தட்டி விடுங்க. யாருக்கு கிடைக்குது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ இதை பத்தி ஏதாவது டவுட் இருக்குன்னா எப்பயும் போல கேளுங்க. நல்ல TWS வாங்கணும் ஒரு 3000 ரூபாய்க்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு செம்மையான ப்ராடக்ட்டோட அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.